இது கர்த்தருடைய போஜனம். அதாவது மாதத்தின் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாம் எடுக்கிற ஒரு பாரம்பரியமோ இல்லை சடங்காச்சாரமோ அல்ல. இந்த போஜனம் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவின் மாம்சம், உங்களுக்காக பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மாம்சம், உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அப்போ மாம்சம் அப்படின்னா வசனம் சொல்கிறது வார்த்தை. இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை தான் மெய்யான போஜனமாம். அதாவது நம்முடைய ஆத்மாவில் ஜீவனையும் பரிசுத்தத்தையும் கொடுக்கிற மெய்யான போஜனமாம். அதே போல் ரத்தம் அப்படிங்கிறது உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தம், சிந்தப்பட்ட ரத்தம் அப்படின்னா பாடுகள், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தம் நாம் பெறக்கூடிய பாடுகள். இப்படி இந்த வார்த்தையை நம்ம அப்பத்தை நம்ம புசிக்கும் போது அவர் தேவ அன்பாக நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படும் போது அவருடைய தேவ நீதியை நம்ம செய்து பரிபூர்ணமாகணுமா. அப்படி பரிபூர்ணமாகும் போது அவருடைய நீதியை செய்யும் போது அவர் நிமித்தம் நாம் பெறக்கூடிய பாடுகள், இதை பெறும்போது தான் நம்ம பூரணராக முடியும், நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படிங்கிறார். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன் அப்படிங்கிறார். இப்போ அந்த பவுலை தெரிந்து கொள்ளும் போது அவர் சொல்றாரு,